இன்னைக்கு கூட நான் இந்த வாரம் முழுமையா தேவன் என்னை நடத்தின ஒரு காரியம் என்னன்னா, என்னோட அன்பு தாயின் அன்போட மேலான அன்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் எனக்கு அதை புரிய வச்சாரு, எனக்கு தெரிய வச்சாரு. ஒரு தாய் என்னதான் எவ்வளவாய் நம்மளை நேசித்தாலும் அந்த அன்பை விட அவரோட அன்பு பெருசு, அவரோட நேச்சர் பெருசு, அவரோட கேரக்டர் பெருசு, அவரோட டீட்ஸ் பெருசுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய விளங்க பண்ணாரு. ஏன்னா தாயானவளும் ஒரு மாம்சமான ஒரு ஜீவனாதான் இருக்கிறா. அப்போ அவங்களுக்குள்ளயும் நிறைய விதமான எரிச்சல்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வெறுப்புகள் இருக்கும், கோபங்கள் இருக்கும். எல்லாமே கலந்ததுதான் ஒரு மனிதனா இருக்கும். அதே ஒரு தாயானவளுக்கும் அதுதான். ஆனா என்ன, தன்னோட குழந்தைக்கு நேராக வரும்போது அந்த அன்பு என்ன ஆகுதுன்னா வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், அந்த தாயின் அன்பை விட என்னோட அன்பு மேலான அன்பு அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நம்மளுக்கு வெளிப்படுத்தவும் செஞ்சிருக்கார். நம்மளோட வாழ்க்கையில அதை நம்மளுக்கு தெரியப்படுத்திருக்கார். நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லிட்டு நான் இந்த இந்த ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். எனக்கு என்னோட தாயை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனா எனக்கு தந்தையை விட எனக்கு தாய் மீது எப்பயுமே கொஞ்சம் அன்பு ஜாஸ்தி. அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டு நடக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும்போது தேவன் அந்த அன்பை காட்டிலும் என் அன்பு பெருசுன்னு எப்படி எனக்கு புரிய வச்சாரு அப்படின்னா, அவரை தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா அவரை தேடி தேடி போகும்போது அவர் எனக்கு புரிய வச்சாரு, தாயின் அன்பை விட என்னோட அன்பு பெரிதான அன்புன்னு. அப்படியே எனக்கு அப்படியே காலை வேலையில அதை எனக்கு புரிய வைக்கிறாரு. காலையில ஒரு 4 மணி இருக்கும், எனக்கு அதை உணர பண்ணுகிறாரு. நான் ஜெபத்துல இருக்கிறேன். அதை உணர பண்ணும்போது, எசப்பா என்ன எனக்கு என்னால புரிய முடியுது. எசப்பா நீங்க எப்படிப்பட்டவர்னு, இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. என்னோட தாய் எல்லா நேரமும் என் கூட இருக்க முடியாது. அப்படியே காலையில 4 மணிக்கு நான் அழுதுகிட்டு இருக்கேன் அவரோட அன்பை நினைச்சு அதை எனக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறேன். அவ்வளவு அழகா, உன்னை நான் ஒரு நாளும் கைவிடவே இல்லை, ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகவே இல்லை. நீ எப்படியோ உன் வாழ்க்கை இருந்திருக்கும், ஆனா பாரு நான் உன்னை அப்படி விடவே இல்லை. உங்க அம்மாக்கு தெரியாத காரியம் கூட எனக்கு தெரியும், உங்க அம்மா கிட்ட நீ சொல்லாத காரியம் கூட எனக்கு நீ சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் என் கூட இடைப்பட ஆரம்பிச்சார். இந்த காலை பொழுது நான் அவர் கூட அப்படியே நான் உறவாடும் போது நான் என்னவே உணர ஆரம்பிச்சேன். ஏசப்பா உண்மையிலே ஏசப்பா, என் தாயை விட நான் உங்ககிட்டதான் நான் நிறைய பகிர்ந்திருக்கேன். என் தாயை விட உங்ககிட்டதான் என்னோட அன்பு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் தாயை விட அதிகமான அன்பு செலுத்துறீங்க. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அப்போ நான் யோசிச்சிருக்கேன். நான் மொத பிரெக்னன்சிக்கு நான் பிரான்ஸ்ல இருக்கும் போது நான் யோசிச்சேன். அப்போ கோவிட் டைம். அப்ப நான் யோசிச்சேன், நான் ஒரு அனாதைய போல நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். எங்க வீட்டுல இருந்து அத்தனை வேலைக்காரவங்க இருக்காங்க, அத்தனை பேர் என்னோட தாயும் தகப்பனும் இருப்பாங்க, என்னை அப்படி கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுத நாட்கள் உண்டு. ஆனா என்னோட செகண்ட் பிரெக்னன்சிக்கு தேவன் இன்னொரு விதமாய் உணர்த்தினார். என்னோட வீட்டுலதான் நான் இருந்தேன், எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு, நான் இங்க இருக்கேன். ஆனா இங்க இருந்து நான் என் வீட்டுல இருந்து நான் திருப்பியுமா நான் பெங்களூருக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப நான் யோசிச்சேன், "இயேசுப்பா, நான் இன்னைக்கு அனாதை ஆக்கப்பட்டிருக்கேன். இந்த பிரெக்னன்சி டைம்லலாம் எனக்கு இப்படி ஒரு அனுபவம் வருது, நான் அனாதை ஆக்கப்பட்டுட்டேனேன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு ஒரு உணர்வு வருது. ஏசப்பா, ஏன்னா வீட்டுல என் தங்கச்சிக்கு சுகம் இல்ல, டாக்டர் சொல்லிட்டாங்க, இவ இங்க இருந்தானா அவளோட பேபிக்கு அஃபெக்ட் ஆயும், மிஸ்கேரேஜ் ஆயிரும், அது இதுன்னு சொல்லி இல்ல, இவ கண்டிப்பா கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாம நான் அந்த இடத்த விட்டு கடந்து போனேன். அப்போ தேவன் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அப்பதான் யோசிச்சேன், என்னோட தாய் என்ன சொல்றாங்க, என்னோட நன்மைக்கு தான் சொல்றாங்க. நீ கடந்து போ அப்படின்னு சொல்றது என்னோட நன்மைக்காக சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்னா, நான் இருக்கேன், நீ போ, தைரியமா போ, உன் அம்மா இல்ல ஆனா நான் இருக்கேன், தைரியமா போன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்போ இன்னொரு காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு இன்சிடென்ட் எனக்கு இந்த இந்த நேரத்துல எனக்கு புரிய வச்சாரு. இன்னொன்னு, நானே ஒரு தாயா இருக்கேன். என் பையனுக்கு நான் எவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சாலும் எனக்கு என் மறைவா பல காரியங்கள் அவன் செய்வான். அதனால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. என்னதான் என் பையனுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் எனக்கு தெரியாம அவன் செய்யற காரியம் தேவன் ஒரு மாற்றமா இருக்கு. அப்போ அதையும் எனக்கு புரிய வச்சார். நீ ஒரு தாயா இருக்க, உன்னால எல்லாத்தையுமே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, எல்லாமே உன்னோட கண்ட்ரோல்குள்ள வர முடியாது அப்படின்றத புரிஞ்சு, சுகம் இல்லாம போகும்போதெல்லாம் நான் நினைப்பேன், நான் நல்லா தானே சாப்பாடு கொடுத்தேன், நல்லா தானே அவனை ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்கிட்டேன், இதுல இருந்து அவனை டஸ்ட் அலர்ஜி இல்லாம பாத்துக்கிட்டேன், அது பண்ண இது பண்ணேன்.
ஒரு விஷயம் எனக்கு உணர்த்தினார், உன்னோட கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது, எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு தெளிவா உணர்த்தினார் இது என்னதுன்னா, உன்னே நான் நேசிக்கிறேன், உன் தாயின் கருவுல உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே அழுக 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 அந்த காலை பொழுது அந்த அழுக மாத்திரம் தான் எனக்கு இருந்தது. ஏன்னா அவர் மட்டும்தான் நம்மளை பாதுகாக்க முடியும், அந்த கருவை உண்டாக்க முடியும், அவர் மட்டும்தான் அந்த கருவை பாதுகாக்க முடியும், அவர் மட்டும்தான் அந்த குழந்தையை பெற்று இருக்கிறதுக்கு பலன் தர முடியும். எதுவுமே நம்மளால இயலாத ஒரு காரியம் அப்படின்றத என்னால புரிய முடிஞ்சது. நம்ம கையில இன்றைக்கும் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கையில ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கா? கிடையவே கிடையாது. நம்ம கையில எந்த கண்ட்ரோலும் இல்லை, அவர் கையில மட்டும்தான், அவர் வைத்திருக்க அன்பின்னால மட்டும்தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கோம்னா ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதையும் கூட தேவன் வசனங்கள் மூலமாய் கூட எனக்கு வெளிப்படுத்தினார். ஏசாயா 66:13. ஏசாயா 66:13 நான் வாசிக்கிறேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இது நம்மளுக்கு தெரியும். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அநேக நேரங்கள் இந்த வசனம் நம்மளோட இடைப்படுகிற காரியமா இருக்கும். ஏன் ஒரு தாய் தான் அதிகமா தன்னோட பிள்ளைக்காக என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவற்றையும் தாய் தேற்றுறது போல நான் உன்னை தேற்றுவேன் அப்படின்னா இந்த இடத்துல சில நேரங்கள்ல நிறைய பேத்துக்கு தாய் அப்படின்றவங்க இல்லாம இருக்கும். அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தாய் இருக்கவங்க சரி, தாய் இல்லாதவங்களுக்கு யார் தாயா இருப்பா? ஏசப்பா மட்டும்தான் தாயா இருப்பார். நம்மளோட நேரங்கள்ல நிறைய வேலைகள்ல ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு தாய் இருந்தா இந்த இடத்துல நான் இப்படி முடிவெடுப்பேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துல அவர் தாயாய் நிற்கிறார், நம்மளை தேற்றுகிறவரா இருக்கிறார். நிறைய வேலைகள்ல நான் யோசிப்பேன், நம்மளோட வயசானவங்களும் இறந்து போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல யாரு அவங்களால ரீப்ளேஸ் முடியும்? அவங்களோட மெமரிஸ் இருக்கும். ஆனா அந்த இடத்துல இருக்கும் போது அவங்கள நினைச்சாலே அழுகதானே வருது. அப்ப அந்த இடத்துல அந்த வெறுமை யாரு நிரப்ப முடியும் அப்படின்னா, அங்க நிரப்ப முடிஞ்சவர் ஒரே ஒருத்தவர் மட்டும்தான், ஏசப்பா மட்டும்தான் அதை நிரப்ப முடியும். அந்த இல்லாத ஸ்தானத்தை நிரப்புறதுக்கு தேவன் ஒருத்தவர் மட்டும்தான் நிரப்ப முடியும். நம்மளுக்கே தெரியும், மரணம் என்பது இயற்கையா ஒரு வருகிற விஷயம். ஆனா அந்த இடத்துல அந்த நிரப்புகிற காரியம் ஏசப்பா செய்கிறத பார்க்கிறோம். நிறைய வேலைகள்ல சில பேர் கணவனை இழந்து போயிருப்பாங்க. அந்த இடத்துல யார் ஆறுதல் சொன்னாலும் தேறுதல் சொன்னாலும் அவங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா தெய்வீக அபிஷேகம் நிரப்பப்படும் போது தேவனால நம்ம அந்த இடத்துல அவரோட ஆளுகைக்குள்ள வரும்போது அவரோட பிரசன்ஸ் உணரும் போது அந்த இடம் நிரப்பப்படுகிறது. அதே போலதான் இன்றைக்கும் கூட நம்ம அந்த அன்பை பார்க்கிறோம். மனதுருக்கத்துடைய தேவனை நம்ம பார்க்கிறோம். அவரோட அன்பு எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நம்மளோட தாயின் அன்பை விட அது மேலான அன்பா இருக்கிறது. இன்னொரு காரியம் கூட நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, நிறைய வேலைகள்ல நிறைய முதியோர்களை நம்ம ரோட்ல பாக்குறோம். கேட்டா அவங்க சொல்லுவாங்க, என் பிள்ளை என்னை கவனிக்கிறதுக்கு இல்ல, என் பிள்ளை எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய முதியோர்கள் நம்ம வெளியில இருக்கிறத பார்ப்போம். அப்பெல்லாம் நமக்கு ரொம்ப கரிசனையா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா, நம்ம இவர்களுக்காக நம்ம செய்யற அந்த அன்பு எதனால அப்படின்னா நம்ம அவங்களுக்காக இறக்கப்படுகிறதுனால வருகிற அன்பு. ஆனா தேவன் அவர்களை கூட என்ன பண்றாரா, பிள்ளைகளை போல தன்னிடத்துல சேர்த்து கொள்ளணும்னு தான் அவர் விருப்பப்படுகிறாரு. அதனாலதான் அவங்கள இன்னுமா அவங்க பிள்ளைகளிடத்துல பத்தின நினைவுகளை சில நேரம் அவர்கள்ட்ட இருந்து எடுத்து போட்டுறாரு. இல்ல அப்படின்னா சில நேரங்கள்ல அவங்க தவிக்கும் போது தேவன் அவர்களுக்கு ஆறுதலாயும் அவர்களுக்கு தாயும் தகப்பனுமாயும் இருக்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய பேர் வயதான காலத்துல இந்த மாதிரி தனிமையாக்கப்பட்ட நேரத்துல தேவனை தன்னோட சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்க. நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், நிறைய பேரை கடந்து வருகிறோம். அவங்க வயதான காலத்துல அவங்க சொல்ற வார்த்தைகள், நான் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா யாரும் இல்லைன்னு இருக்கும் போது தேவனோட அன்பு அங்க வருது. ஒரு தாயை போல பார்க்கிற அன்பு அந்த இடத்துல நிற்குது. அப்படி நிற்கும் போது எல்லாத்தையும் நம்ம மறந்துடுறோம். எனக்கு யாரும் தேவையில்லை, இவர் போதும், என் ஏசப்பா போதும், என் ஆண்டவர் போதும், எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் மாறிக்கொண்டு வருகிறோம். அடுத்தது சங்கீதம் 139:13 வசனம் சொல்லுது, நீர் என் உள்ளம் திரியங்களை கை கொண்டு இருக்கிற
என் தாயின் கற்பத்திலே என்னை காப்பாற்றினீர். இந்த வார்த்தை பெரிய ஒரு வார்த்தையா இருக்குது. ஏன் அப்படின்னா, தாயின் கற்பத்துல காப்பாற்றப்படுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த தாய்க்கு தெரியாது அந்த எலும்பு எப்படி உருவாகுதுன்னு தெரியாது. அந்த தாய்க்கு தெரியாது எப்படி அவயவங்கள் உருவாகுது. எல்லாமே படைக்கிறவர் தேவன். ஆனாலும் அந்த ஸ்திரீயானவள் கர்ப்ப வேதனைப்பட்டு அதை மறக்க பண்ணுகிறவரும் தேவனா இருக்கிறார். அதே போல அவ தேவன் ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு அப்படின்னா, தேவன் தேவனுக்கென்று வளர்க்கும்படியா அந்த குழந்தைய நம்ம இடத்துல கொடுக்கிறார். அப்போ அந்த அன்பு செலுத்துகிறோம். ஆனா அந்த குழந்தைகளுக்கு நம்ம சிறு வயதுல இருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டிய அன்பு, தாயினும் மேலான அன்பு, ஏசப்பாவோட அன்புன்றத சிறு வயதுல இருந்தே நம்ம போதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா சாமுவேலுக்கு அண்ணாள் அப்படிதான் அவர் செய்திருப்பார். அங்க போய் விடணும் அந்த குழந்தைய, சாமுவேல போய் அந்த இடத்துல விடணும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தாயானவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த குழந்தைய பிரியறதுன்றது. ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம். ஆனா அண்ணாள் அந்த தேவனுக்கு கொடுத்த வார்த்தை, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தேரானால் நான் என்ன பண்றேன், உங்களுடைய ஊழியத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி போய் செய்யறேன். அந்த தாயின் அன்பு எப்படி இருந்தது? தேவனுடைய அன்பு தான் மேலானதை சொல்லி சொல்லி வளர்க்கும்படியான ஒரு அன்பா இருந்தது. சின்ன வயசுலயே அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க சாமுவேலுக்கு, நீ இப்படிதான் இருக்க போற, தேவனுடைய அன்பை நீ பெற போற, தேவனுக்காக தான் நீ இருக்க போற அப்படின்னு சொல்லும் போது மனுஷங்க கைவிட்டுறலாம். நிறைய வேலையில யோசிச்சிருந்து நான்லாம் யோசிச்சிருக்கேன். சின்ன பிள்ளைங்களை போய் ஹாஸ்டல்ல விடுறாங்களே, அவங்க அம்மா அப்பாக்கு ஏங்க மாட்டாங்க? ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும் போதே நான் எங்க அம்மா அப்பாக்காக அப்பெல்லாம் நான் யோசிப்பேன், சிறு பிள்ளைகளை போய் விடுறாங்களே, அவங்க அம்மா அப்பாக்காக அந்த அன்புக்காக ஏங்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது தேவன் சில காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். சாமுவேலுக்கு என்ன பண்ணார்னா கூடவே இருக்கிறார். யோசேப்புக்கு தேவன் கூடவே இருக்கிறார். அப்ப அந்த கூடவே இருக்கும் போது என்ன ஆகும்னா, யாரையுமே அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. தேவன் கூடவே இருக்கிற அனுபவம் சின்ன பிள்ளைங்களுக்கு சிறு வயதுல இருந்தே நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா சாமுவேலுக்கு தேவன் கூடவே இருந்தார். யோசேப்பின் நாட்கள்ல யோசேப்பின் வாழ்க்கை நம்ம வாசிக்கும் போது யோசேப்போடும் தேவன் கூடவே இருக்கிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில இன்றுமே நம்ம என்ன பண்றோம்னா, மனிதர்களை நம்ம நாடி போய் அவர்களோட அன்பு இல்ல தாயவே எல்லா காரியத்திலும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அவரோட அன்பை ருசிக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு வசனமும் தெரியும், தாயும் தகப்பனுக்கும் இல்ல பிள்ளைங்கள் மேல அதிக அன்பு வைத்தால் தேவன் அதை தேவன் அதுக்கு அருவருப்பா இருக்கிறவருக்கு அவரோட அன்புதான் மெய்யான அன்பு அப்படின்னு சொல்லி அவர் புரிய வைக்கிறார். நிறைய காரியங்களை நம்மளுக்கு என்ன பண்ணுகிறாரு, அவர் புரிய வைக்கிறவரா இருக்கிறார். இந்த ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். மனுஷங்க மீது நம்ம அன்பு வைக்கிறதை விட அந்த அன்பை தேவனிடத்துல வைக்கும் போது தேவன் பல காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் கூட இருக்கும் போது காரியங்கள் வாய்க்க செய்கிறவரா இருக்கிறார். யோசேப்பு அவன் செய்த காரியம் எல்லாம் வாய்க்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவனோட இருந்தார். அவனுக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்ல. அங்க அவனுக்கு அலறதுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்ல, தனிமையா இருந்தான். ஆனா அந்த இடத்துல யாரு கூட இருந்தா? ஏசப்பா கூட இருந்தாரு. அவனோட கூட இருந்தனாலதான் அவனால காரியங்கள், அவனுக்கு ஞானம் எல்லாமே அவர் இருந்தது காரணம் ஏசப்பா கூட இருந்தாரு. அந்த வெறுமையை இவர் மாற்றி கொடுத்தார். அவனை நல்லா பழக்குவித்தார். இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் போது அதிகப்படியான ஆட்களை எப்படி அவன் மெயின்டைன் பண்ணணும்னு கத்துக்கிட்டான். அதே போல இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில நீங்க தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணலாம், இல்ல தாயை நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, தாயானவளை விட அதிகமாய் அன்பு வைக்கிறவர் நம் தேவன் ஒருவர் தான். தாய் மறந்து போயிடலாம், பால் கொடுக்கறது பிள்ளைய மறக்கிறதுக்கான சான்சஸ் எப்படி இருக்கான், நிறைய இருக்குன்னு பைபிள் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 49:15 கூட இப்படிதான் சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாய் என்ன பண்ணிருவா, பாலூட்டி வளர்த்த தாயை என்ன பண்ணுவா, ஒரு கட்டத்துல மறக்கிற சூழ்நிலை ஆகும். ஆனா அவரு சொல்றார், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறக்கவே மாட்டேன்னு சொல்றார். ஏன்னா அவர் நம்மீது நினைவா இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் நம்ம மீது என்ன பண்ணுகிறார், நினைவா இருக்கிறார். ஐயோ என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு அப்படியே ஏங்குகிற தேவனா இருக்கிறார். நம்ம நிறைய 91 சங்கீதம் வாசிக்கணும், சொல்லணும் நம்ம வல பக்கமும் இட பக்கமும் உழக்கூடாது அப்படின்னு சொல்லணும். அப்ப எப்படி நம்ம உழாம இருக்கணும்? ஏசப்பா நம்மளை பாக்குறதுனால மட்டும்தான் நம்ம நேர்வழியால் நடக்க முடியும். ஏசப்பா கூட இருக்க மட்டும்தான் நம்மளை மறக்காம இருக்கிற நம்மளால நடக்க முடியும். அவர் மறக்காம இருக்கிறனாலதான் நம்மள என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். நம்ம யோசிக்கிறோமா, இந்த வேலையில நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவரே நீங்க நினைச்சனாலதான் ஆண்டவரே, நீங்க நினைச்சனாலதான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் ஏசப்பா. நீங்க நினைக்கலன்னா நான் எங்கேயோ என் வாழ்க்கை போயிருக்கோம் ஏசப்பா. என்னோட சாட்சி இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க ஏசப்பா. என் வாழ்க்கையில பல காரியங்களை நான் விட்டு வந்தேனா, என் வாலிப நாட்கள் இருந்ததை நான் விட்டு வந்தேனா அதுக்கு காரணம் உங்களோட அன்பு ஏசப்பான்னு யாரால் சொல்ல
சொல்ல முடியுமா? தாயும் தகப்பனும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. நம்ம வாலிப நாட்கள் இருக்கும் போது நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்கும், தேவையில்லாத உறவுகள் இருக்கும், தேவையில்லாத மனிதர்கள் நம்மளோட வாழ்க்கையில இருப்பாங்க, தேவையில்லாத இந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ளாம் இருக்கும். ஆனா யார் நம்மளை மீட்டுக் கொள்ள முடியும்? என்னதான் தாயும் தகப்பனும் அட்வைஸ் பண்ணாலும் யாரும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா தேவன் ஒருவர் மட்டும்தான் அதுல இருந்து விலக்கி நம்மளை காப்பாற்ற முடியும். இன்னைக்கும் நாம உயிரோடு இருக்கிறதுக்கு மொத்த காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம். என் பிள்ளைன்னு அவர் அது மட்டும் தரல, நம்மளுக்கு பிள்ளைன்னு சொல்லிட்டு அதிகாரம் கொடுத்திருக்காரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சாத்தானின் சகல வலிமை மேற்கொள்ளும் அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவரோட பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்னை உங்களுக்கு பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜாவின் பிள்ளையா இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம், ராஜாவின் பிள்ளையா இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த உண்மையான தேவன் இடத்துல உண்மையான அன்பை நம்ம பெற்றிருக்கிறோமா? இந்த வேலை யோசிச்சு பாருங்க. நிறைய வேலைகளை நம்ம அப்படிப்பட்ட அன்பை மிஸ் பண்ணுகிறத நம்ம பாக்குறோம். நம்ம மனிதர்கள் இடத்துல அவ்வளவு அன்பு வைப்போம். என்னோட தேவைன்னா அந்த மனிதன்ட்ட தான் நான் போய் கேட்பேன். எனக்கு ஒரு பிரச்சனையா, எனக்கு ஒண்ணுதான், என் தகப்பன்ட்ட என் தாய் கிட்ட போய் நான் நிற்பேன். ஆனா ஆண்டவர் கிட்ட போய் எத்தனை நாட்கள் நம்ம நின்றுருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அவர் அததான் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை என் கிட்ட வந்து கேட்கணும், என் பிள்ளைன்னு அவர் உரிமையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த வேலையில ஏசப்போட அன்பை நம்ம இன்னும் அதிகமாய் தியானிப்போம். ஏசப்பா சொல்ற ஒரே ஒரு காரியம், தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், சேர்த்து கொள்ளுவேன் சொல்லி சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய வார்த்தை. நிறைய வேலைகள்ல நம்ம இந்த இதை யோசிச்சிருப்போம், ஒரு அனாதே போல ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண இல்லையே, யாருமே எனக்கு உதவி இல்லையே, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லும் போது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் உங்க கூடவே இருக்கிறாரு. எப்பயும் அவர் உங்களை எப்பயும் கூட இருந்து தாங்கி ஏந்தி சுமந்து உங்களை புரிந்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். என் பிள்ளைக்கு இது தேவை, என் பிள்ளைக்கு இது நான் நினைச்சா அது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும்னு நான் நினைப்பேன், ஆனா யாருக்கிட்டமும் நான் கேட்க மாட்டேன். ஆனா தேவன் எப்படியாவது அதை கொண்டு வந்து எனக்கு கொடுப்பார். அது மாதிரிதான் நிறைய வேலைகள்ல நம்ம எதிர்பார்க்காத காரியம் நம்ம ஆசைப்பட்டிருப்போம், ஆனா தேவன் அதை அறிந்து நம்ம கேட்காமல கூட நம்மளுக்காக கொண்டு வந்து கொடுக்குற ஒரே தேவன் அவர் தான். ஏன்னா அவர் நம்ம மேல வைத்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு, யாருமே வைக்க கூடாத அன்பு. நம்ம மீது அவ்வளவு அன்பு வச்சிருக்கார். யாருமே அந்த அன்பை அவர்கிட்ட இருந்து நம்மள என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. அந்த அன்பு இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, நிறைய வேலைகள்ல ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள்னு சொல்றாங்க. யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏசப்பா உங்க மீது செலுத்துற அன்பு அளவு கூட நம்மளோட தாய் மீதோ இல்ல தகப்பன் மீதோ இல்ல உற்றார் உறவினர்கள் மீதோ இல்ல தப்பு செஞ்சவங்க மீதோ எதிரிகள் மீதோ நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த அன்பை காட்டவே முடியாது. ஆனா அவர் சொல்லுறாரு ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள்னு சொல்லுறாரு. இந்த வார்த்தையை நான் தியானிக்கும் போது வெறுப்புகள் எல்லாம் மாறி போகுது. ஏன்னா ஏசப்பா அதை செஞ்சார், எதிரிகள் மீது அன்பு கூர்ந்தார். இன்றைக்கும் அவர் யாரையுமே எதிரியாவே நினைக்கல, எல்லாத்தையும் அவர் சொந்த பிள்ளையாக தான் நினைத்து கொண்டு இருக்கார். நம்ம பாவம் செய்யலாம், அவர் அழுகலாம், ஆனாலும் என் புள்ளன்னு தான் அவர் வந்து நிப்பாரு. என் பிள்ளைக்காக நான் வந்து நிற்கிறேன், என் பிள்ளைக்காக தான் நான் ரத்தம் சிந்தினேன், என் பிள்ளைக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன், என் பிள்ளைக்காக தான் இன்றும் அவனோட நான் நடந்து கொண்டு இருக்கேன், நான் அவளோட நடந்து கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயம் இந்த வேலையில ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, நீங்க உங்க அன்புதான் ஆண்டவரே பெரிய அன்பு. இந்த உலக மக்களோட அன்பு எல்லாம் மாயமான ஒரு அன்பு தான் ஏசப்பா. அது தாயின் அன்பா இருந்தாலும் அது மறக்க பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒரு காலகட்டத்துல அவங்க மறந்து போயிருவாங்க, ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நீங்க என்னை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நீங்க என் கூடவே இருக்கீங்க, ஒரு நொடி கூட நீங்க என்னை விட்டு விலகவே இல்லை. அதனால ஏசப்பா கிட்ட இந்த வேலையில நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஏசப்பா, இந்த வேலையில நாங்க ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா, ஏசப்பா இந்த வேலை நாங்க ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி தேவனிடத்துல நம்மளை அர்ப்பணிக்கலாமா? தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு சின்ன பிரயர் மட்டும் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏசப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, உங்களுடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நொடியும் எங்க மீது நினைவா இருக்கிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில அப்பா நீங்க எத்தனையோ வேலைகள்ல அப்பா சேற்றிலிருந்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்துனீங்க. இது உங்களுடைய அன்பு ஆண்டவரே, இது உங்களுடைய அன்பு ஆண்டவரே. அப்பா, நாங்க வெக்கப்பட்டு போயிருவோமோன்னு நினைத்த காரியங்களை எங்களை நீங்க வைக்கல ஆண்டவரே. எங்களை தலை நிமிர செய்தீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இதெல்லாம்
உங்களுடைய அன்பு ஆண்டவரே, என் புள்ளன்னு எனக்காக வந்து நின்னீங்களே, நான் அழுத போது என் கூட வந்து நின்னீங்களே அப்பா, என்னோட புலம்பல்களை அறிஞ்சீங்களே, என்னோட துக்கங்களை நீங்க மாற்றினீரே அப்பா. யாருமே செய்யக்கூடாத தேவ சமாதானத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்களே, இது நம்ம அன்பு ஆண்டவரே. என் புள்ளன்னு சொல்லி நீங்க எவ்வளவு செய்றீங்க ஆண்டவரே. இந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அதற்கு பாத்திரவான்களா எங்களை நீங்க மாற்றுங்க, எங்களை நீங்க மணைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆம் ராஜா, இந்த உலகத்துல உங்க அன்பை போல வேற எந்த அன்பும் இல்லை, எல்லாம் மாயவான அன்பா இருக்கு. உங்கள் அன்பு மட்டும்தான் அப்பா நிலையான அன்பாய் என்றும் ஒரே போல ஒரு அன்பா இருக்கு. யாருக்கும் நீங்க பார்ஷியாலிட்டி காட்டுற தேவன் அல்ல. என் புள்ளன்னு வரும்போது ஆண்டவரே, என் பிள்ளைக்காக நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக வந்து நிற்கிற தேவனாய், பரிந்து பேசுகிற தேவனாய், வழக்காடுகிற தேவனாய் வந்து நிற்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வந்திருக்க ஒவ்வொருத்தவங்க ஆண்டவரே, இந்த அன்பை பெற்றுக்கொண்டவர்களா, உம்மோடு நடக்கிற அந்த உறவை இன்னுமாய் பலப்படுத்தி கொண்டவர்களா இருக்க உதவி செய்வீராக. முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.